அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொர்க்கத்தில் நுழைந்த ஒருவருக்கு பூமி முழுவதும் சொந்தமாக இருந்தாலும் அவர் உலகத்திற்கு திரும்பி வர விரும்ப மாட்டார். ஆனால் போரில் உயிரை தியாகம் செய்தவரை தவிர, இவரோ சொர்க்கத்தில் தனக்கு கிடைத்த தகுதியை பார்த்ததன் காரணமாக உலகத்திற்கு மீண்டு வந்து அல்லாவின் பாதையில் 10 முறை கொல்லப்படுவதை விரும்புவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். அபு உமாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தர்மத்தில் மிகச்சிறந்தது அல்லாவின் வழியில் உள்ளவருக்கு நிழல் தரும் கூடாரம் வழங்குவதாகும். மேலும் அல்லாவின் வழியில் உள்ளவருக்கு ஒரு ஊழியரையோ அல்லது அல்லாவின் வழியில் பெண் ஒட்டகை ஒன்றையோ வழங்குவதாகும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கறந்த பால் மீண்டும் மடுவில் புகும் வரை அல்லாவின் பயத்தால் அழும் ஒருவர் நரகத்தில் விழமாட்டார். கறந்த பால் மடுவில் நுழைய முடியாதது போல அவர் ஒருபொழுதும் நரகில் நுழைய மாட்டார். அல்லாவின் வழியில் ஏற்பட்ட புழுதியும் நரக நெருப்பின் புகையும் ஒரு அடியானிடம் ஒன்று சேராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமதி அல்லாவின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனுடைய அந்த இறை பாதையில போராட்ட களத்தில ஒருவர் பங்கெடுத்து கொள்ளும் போது அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதும் மிகச்சிறந்த புண்ணியமாக இருக்கிறது. அதே போல அவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதும் பெரிய அளவுக்குள்ள புண்ணியமாக இருக்கிறது. அந்த குடும்பத்தை தத்தெடுப்பது, அந்த குடும்பத்திற்கு வேண்டிய உதவிகளை அவர் வருகின்ற வரைக்குமோ அல்லது அவர் ஒருவேளை மரணம் அடைந்து விட்டால் காலம் முழுக்கவோ தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது. சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் நியமனம் செய்தார்கள். இறைவனின் பாதையில் சென்ற மக்கள் சில மக்களை பொறுப்பு சாட்டி விட்டு செல்வார்கள். அந்த பொறுப்பு சாட்டப்பட்ட மக்கள் தொடர்ந்து உதவிகளை செய்து கொண்டு வருவார்கள். ஒருவேளை சம்பந்தப்பட்டவர் இறந்து விட்டாரேயானால் அந்த குடும்பத்தினுடைய அனைத்து காரியங்களையும் முன்னின்று நடத்துவார்கள். அதுல பாதி நன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போர் புரியக்கூடியவருக்குள்ள அந்த பாதி நன்மையை அல்லாஹ் இவருக்கு தந்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தால அழுகின்றவனின் கண்கள் நரகத்தை பார்க்கவே பார்க்காது. கறந்த பால் எப்படி திரும்ப மடுவுக்குள் செல்லாதோ அதே போல ரப்பின் பயத்தால் ஒருவன் அழுதானேயானால் அவன் கண்கள் நரகத்தை பார்க்கவே பார்க்காது. அதுக்கப்புறம் ஒரு குர்னிஸ் சொன்னாங்க, ரப்புல் ஆலமீனுடைய பாதையில் ஏற்பட்ட புழுதியும் நரக நெருப்பின் புகையும் ஒரு காலமும் ஒன்று சேராது என்று சொன்னாங்க. இறைவனுடைய பாதையில நடந்தக்கூடிய போராட்டத்துல ஒருத்தர் கலந்து கொள்றாரு, அதுல அவர் மேலையெல்லாம் அழுக்கு புழுதி படர்ந்திருக்குது அப்படின்னு சொன்னா அவர் மேனியே அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு ஹராமாக்குகிறான். எந்த காலத்திலும் அவருடைய உடல் நரகத்தில் புகாது அப்படின்றத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதனால நம்முடைய மார்க்கத்திற்கு எதிராக எவனாவது கிளர்ச்சி செய்தால் அவனை எதிர்த்து நிற்பதிலும், நம்முடைய மார்க்கத்திற்கு துரோகத்தை விளைவிக்கக்கூடிய விதத்திலே நம்மவனே இஸ்லாமியனை எவனாவது ஒருவன் எதிர்த்தால் அவனை எதிர்த்து நிற்பதும் மிகச்சிறந்த ஜிஹாதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட மகோன்னதமிக்க அடியார்களின் பட்டியலில் சேர்த்தல் புரிவானார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக